ஹலோ எவ்ரிஒன். எல்லா பைபிள் குரூப்புக்கும் நான் சொல்கிறேன் இதை. ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றியும் ஒவ்வொரு பக்கமும் 3 ட்ரைப்ஸு இருப்பாங்க. அதில் வாசல் கிட்ட இருக்கிறது 3 பேர்: ஜூடா, இசக்கார், ஜெபுலோன். எனக்கு தமிழில் தெரியல, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஜூடா, இசக்கார், ஜெபுலன். அதுக்கப்புறம் சவுத் சைடில் வந்து ரூபன், சிமியோன், காத். வெஸ்ட் சைடில் வந்து லீவைட்ஸ் இந்த மிடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனாசே, பெஞ்சமின். நார்த்தில் வந்து டான், ஆஸ்கர், நெப்டான். இவங்க தான் 12 கோத்திரம். 12 கோத்திரமும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி சுற்றி இருப்பாங்க. 12 ட்ரைப்ஸும் 40 இயர்ஸாக அவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6,30,550 பேர்னு சொன்னதாக எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் நோ. எனிவே எக்கச்சக்க பேர் இருந்திருக்காங்க. ஆனால் சர்வைவ் ஆனது அதான் பெரிய முக்கியமானது. அவங்க முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி நன்றி இல்லாமல் திருப்பி திருப்பி ஏதாவது ஃபியரில் நான் எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி கடவுளை சோதிச்சு அவர் கோபாங்கனுக்குள்ளே விழுந்து விழுந்து அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. இரவில் அக்னி ஸ்தம்பமும் பகலில் மேக ஸ்தம்பமும். அதுக்கப்புறம் ஆசாரிப்பு கூடாரத்தை நடத்தினாங்க. எல்லாத்தையும் ஒரு பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் தகப்பன் செய்கிறது போல் எல்லா வர்ற வழியிலெல்லாம் போர் செஞ்சு வெற்றி கண்டாங்க. எந்த எனிமி வந்து அவங்களோட அட்டாக் பண்ணாலும், இத்தனைக்கும் ஆர்டினரி பீப்புளு, அதுவும் கடவுள் வந்து ஃபைட் பண்ணார். ஒரு ஃபைட்டில் ஏஞ்சல்ஸ் கூட வருவாங்க. எரியோ பட்டணத்துக்கு போகிறச்ச ஸ்பையை அனுப்பி அந்த பட்டணத்தை பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுளை அற்புதம் அதிசயம் பண்ணி 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 சில திக்கு ஹெட்டு, கடினமான இருதயம், பொல்லாப்பே நினச்சிட்ருக்கவங்க மாறவே இல்லை. கடைசி முட்டுக்கும் அதே கீழ்ப்படியாமை, கடவுளோட பயம், பரிசுத்த வாழ்க்கை எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருந்தனால கானான் தேசத்துக்கு போகிறச்ச யோசுவாவும் கேலபும் அதுக்கப்புறம் எல்லாம் யங்கர் ஜென்ரேஷன் அடிச்சிட்டார். எல்லா ஓல்டு ஜென்ரேஷன்லாம் இந்த கலாச்சாரம் அவங்கள விட்டு வெளியே வராதனால எங்கள் சர்ச்சு, எங்கள் நாடு, எங்கள் மொழி, எங்கள் ஜாதி, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா இந்த ஓல்டு ஜென்ரேஷன் தான் திமிர் எடுத்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். யங்கர் ஜென்ரேஷன் வந்து கடவுளை மாத்திரம் புதுசாக முளைச்சி வர்றனால அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க பார்த்துட்ருக்கனால நிறைய கலாச்சாரம் இதெல்லாம் கானானுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஓல்டு ஜென்ரேஷன் பூரா செத்து போயிட்டாங்க. கடைசியில் இவங்க தான். இதே தான் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்க கல்ச்சரு. நல்லதை கீப் பண்ணணும். நம்ம மொழி, நம்ம கல்ச்சர்னு சில இது இருக்குது. ஒரு 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 ஆணுக்கு ஒரு பெண்ணு தான், சாவு ஒன்று தான் பிரிக்கும். அந்த மாதிரி நல்ல நல்ல தாய் தகப்பனை கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உண்மை உத்தமாக நடக்கும், பொய் பேசக்கூடாது. இதெல்லாம் இருக்கிற பிள்ளைய கடவுள் இன்னும் ஆசீர்வதிப்பார். எங்கள் ஜாதியை காப்பாற்றணும், எங்கள் சர்ச் பேக்ரவுண்டை காப்பாற்றணும்னா பின்னி எடுத்துருவார். ஏன்னா அவருக்கு வந்து ஆவிக்குரிய ஒரு
ஒரு பிதா, ஒரு ஹோலி ஸ்பிரிட்டு, ஒரு குமாரன் தான். வேற பல இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. பல மொழி வந்ததுக்கு காரணமே இது கொழுப்படிச்சு பண்ணனால தான். பேபிள் டவர்ல பண்ண பாவங்கள் தான். இப்பயும் திருப்பி அதே இதில் போய் சாபக்குரியத சமாதானம் ரொம்ப முக்கியம், விட்டு கொடுக்கறது முக்கியம், அன்பு முக்கியம். சரி, இப்போ மோசே கூட ஆசாரிப்பு கூடாரத்தை நல்லா பார்த்துட்டோம். இப்போ வந்து தாவீதின் கூடாரம். தாவீது சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நான் அரண்மனையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை உருவாக்கி என்னை பாதுகாத்து ஒரு ஆட்டு மேய்ப்பை நான் அனாயிண்ட் பண்ணி ராஜாவாக்கி ஃபஸ்ட் கிளாஸ் பெரிய அரண்மனையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இவரோட உடன்படிக்கை பெட்டி ஒரு சாதாரண ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்குது. நான் அவருக்கு ஆலயம் கட்டுவேன்னு ஆசைப்பட்டார். சாமுவேல் என்ன சொல்லிட்டார்? முதல்ல உன் விருப்பப்படி செய்யப்பா, ஏன்னா நீ தேவனுக்கு பிரியமானவன், ஒரு விருப்பப்படி செய்யணும். அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். கடவுள் சாமுவேல்கிட்ட பேசி, இல்லை எல்லா பிளானும் அதுக்குரிய பொருளும் தாவீதுகிட்ட கொடுப்பேன், ஆனால் அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா, அடுத்த நாள் வந்து சொன்னோன்னா ஒரே ஷாக்காக இருக்கும். சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும். இவன் கையில் நிறைய யுத்தம் பண்ணனால இரத்தக்கரை இருக்குதுன்னு. இப்போ மாம்ச பிரகாரம் படித்தோன்னா, ஆமாம்மா தாவீது வந்து தப்பு செஞ்சுருக்கான், பெரிய பாவம் பண்ணியிருக்கான். ஆனால் கடவுள் மன்னிச்சிட்டாரு. மன்னிப்பு கேட்டோன்னே அதுக்கப்புறம் அதனால தான் ஆலயத்தை கட்ட வேணான்னு கடவுள் சொல்லிட்டாரு. இப்போ புரியுது. ஏன்னா தேவ ஆலயம் பரிசுத்தம், அதை போய் இவர் கட்டக்கூடாது ஆலயத்தை. அப்படி தான் நம்ம கண்ணில் வரும். ஏன்னா சாலமோன் போரே பண்ணலை, ஆனால் அதுக்கு மேலே அவன் கெட்டவனாக இருந்தான். பொண்டாட்டிகளை கட்டி விக்கிராராதனை இஸ்ரேல் கொண்டு வந்தான். ஏசு 3 தடவை பேசியும் கீழ்ப்படியாமல் போனான். அவன் ரட்சிப்பே இழந்துட்டான். ஆனால் அவன் தான் ஆலயம் கட்டுறான். ஆனால் நம்மளுக்கு மாம்சத்தில் பார்க்க இப்படி தோணும். இல்லவே இல்லை. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மாம்சத்துக்குரியது வேலையே பைபிள் படித்தீங்கன்னா சத்தியமும் ஆழமும் புரியாது. ஆவிக்குரிய வேலை தான் படிக்கணும். அதனால தான் சபை ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வேலை தான் சபை நடக்கணும். அப்படின்னா தான் அபிஷேகம் நடக்கும், அற்புதம் நடக்கும், தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. 5 விதமான ஊழியம் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ நிறைய கண்ணை மூடி அட்டாசம் பண்ணுறாங்க. பாஸ்டர் மாத்திரம் எல்லாம் லீட் பண்ணும். அது குருட்டு மனுஷனாக இருந்தால் எல்லாரையும் குருடாக அனுப்பி விட்டுருவார். அதனால் 5 விதமான பீப்புள் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். அந்த சபை ஆவிக்குரிய வளரணும்னா 1 போதகர்கள், அடுத்து ஷெப்பர்ட்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர், இவங்கெல்லாம் வீடுகளுக்கு போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதோ, மேரேஜ் ப்ராப்ளம் இருந்தால் உட்காந்து பேசுகிறதோ, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா ஜெபம் பண்ணுறதோ ஷெப்பர்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்டர்ஸ் வந்து தே அட்வைஸ், எப்படி சர்ச்சை முன்னுக்க வர்றது, எப்படி எந்த பீப்புளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கிறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. இந்த எல்டர்ஸ் வாழ்க்கையும் ஷெப்பர்டு வாழ்க்கையும் பாஸ்டர் வாழ்க்கை, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸு, 4th ஒன்று ப்ராஃபிட்ஸு, இவங்க வந்து அடுத்து வந்து 5வது வந்து டீச்சர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பாஸ்டர்ஸ், ஷெப்பர்ட்ஸ், எல்டர்ஸ், ப்ராஃபிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த 5 வகை ஊழியம் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்தால் தான் அந்த கோயில் வந்து ஆவிக்குரிய கோயிலாக இருக்கும். நாட்டு ஓசனால் குருதோலையை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இது பண்ணுறதில்ல. நீ உண்மையான தெய்வ பயத்தோட
நீ எனக்காக ஒரு ராஜாதி ராஜாவா குருத்தோலை அன்னைக்கு நீ நடந்தீர. அதே மக்கள் தான் குருசிஃபை ஹிம்னு சொன்னதும் கூட. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த பக்கம் இருக்கிறோன்னு. அதனால் இப்போ ஏன் தாவீது ஆலயம் கட்டக்கூடாதுன்னு மாம்ச பிரகாரம் பார்த்தா ரொம்ப ராங்காக அவர் பாவியாட்டி தோணும். ஆவிக்குரியதில் பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்களுக்கு புரியாது. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவரோட பர்பஸ் வந்து இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு நிழலாக உருவாக்கப்பட்டது தான். தன் பாவங்களை காமிக்கிறதுக்கு தான். ப்ரைஸ் வந்து பலியிடணும். ஆனால் அது கிடையாது. அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆசாரிப்பு கூடாரம். நியூ டெஸ்ட்மெண்ட் ஆசாரிப்பு கூடாரம் தான் தாவீது அழைச்சது. எந்த பாவத்தையும் மன்னிப்பார் கடவுள். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு பெரிய சத்தியத்தை சபை உருவாகுதுங்கிறத தீர்க்க தரிசனமாக தாவீது வந்து செய்கிறார். தீர்க்க தரிசனமாக தாவீது சொல்கிறார். ஏன் தாவீது அவ்வளோ முக்கியமானவர்னா, அவர் தீர்க்க தரிசி இல்லை, அவர் வாழ்க்கையே தீர்க்க தரிசனமாக வாழ்ந்தார். ஏன் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஒன்று, இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் தீர்க்க தரிசனமாக 8 இயர்ஸ்க்கு முன்னாடி சவுலு தகன பலி செலுத்தின பிறகு கடவுள் கோபாக்னையா வந்து ஒரு ராஜ்யம் உன் கையிலேருந்து எடுக்கிறேன், இதை ஆசாரியர்கள் செய்யும் வேலையை நீ செஞ்சிருக்கக்கூடாதுன்னு, இன்னிலிருந்து ஒரு ராஜ்யம் எடுக்கப்படும், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை உருவாக்குறேன், அவன் தான் இந்த ராஜ்யத்தை எடுப்பான்னு தாவீது பிறக்கு முன்னால் 8 வருஷத்துக்கு முன்னால் தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. அவ்வளோ விசேஷமானவர் தான் தாவீது. அவர் வந்து அதுக்கப்புறம் பிறந்து அதுக்கப்புறம் 30 வருஷம் சவுல் ராஜ்யத்திலேருந்து அதுக்கப்புறம் தான் இவர் ராஜாவாக போகிறார். அந்த சவுல் பயலும் இவர் மேலே தாவீது மேலே எல்லா வார் புரிஞ்சு எல்லாத்தையும் சிட்டிகளை பிடிச்சோன்னா அவன் மேலே பொறாமை வந்துடுது. ஏன் பொறாமை வருது? அங்கே இருக்க சும்மா இருக்க மக்கள் வாயை மூடிட்டு இருக்காம, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 16,000ன்ட்டு அவரை உயர்த்தி பாட்டு பாடவும் உயர்த்தவும் பொறாமையின் ஆவி அவரை பிடிச்சிருச்சு. அதனால தாவீதை 17 தடவை கொல்ல போகிறாரு. தாவீது ஓடி ஓடி உழைகிறாரு. தாவீது ஓடி உழைஞ்சது சவுலுக்காக இல்லை. ஏன்னா தாவீது வந்து பராக்கிரமர், பெரிய போர் சேவகன். இவர் சவுலை கொன்றுவேங்கிற பயம், தனக்கு பயந்து ஓடுறாரு. ஒரு அனாயிண்டட், தேவன் அனாயிண்டட் பண்ண சவுலை நான் கொன்றக்கூடாதுன்னு ஓடி ஒளிகிறார். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் தான் தாவீது. தாவீது வந்து எல்லா போருமே தேவன் சொன்ன பிறகுதான் போவார். அவர் ஆர்மியில் தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸும் இருந்தாங்க. நிறைய இடத்த பெருசு பண்ணதே, இஸ்ரவேலில் பெருசு பண்ணதே தாவீது தான். அவ்வளோ பெருசாக எருசலேமெல்லாம் தலைநகரமாக்கி அங்கே ஆலயம் கட்ட வச்சுருது எல்லாமே. சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு தாவீது தான் எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த தாவீதோட முக்கியமான, ஏன் தாவீது திறவுகோல்னு சொல்கிறாங்க? இயேசுவை ஒரு குருடேஸ் கூப்பிடுவான், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுவான். ஏன் தாவீதோட, ஏன் ஆபிரகாமின் குமாரனே, ஆதாமின் குமாரனேலாம் கூப்பிடல, மோசேயன் குமாரனு கூப்பிடல, ஏன் தாவீதின் குமாரனேன்னு இயேசுவை கூப்பிட்டாங்கன்னா அது பெரிய திறவுகோலும் ஒரு பெரிய ஆழமான ரகசியம் இருக்குது. உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
மெல்கிசேதேக் ஆபிரகாமை மீட் பண்ணி அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்துட்டு அப்போ இருந்து டேயை கவுண்ட் பண்ணால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு வர்றார். மெல்கிசேதேக்கு பிரதான ஆசாரிய ஹை ப்ரீஸ்டாவும் கிங்காகவும் இருக்கிற போல 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிங்காகவும் ஹை ப்ரீஸ்டாவும் வர்றாரு. இந்த 2000த்துக்கு நடுவில் சென்டர் பாயிண்ட்ல வந்தது தான் டேவிட். டேவிட் வந்து கிங்கு, ஹை ப்ரீஸ்ட்டு ஏபேத்து வஸ்திரம் தரித்து தகன பலியும் சர்வாங்கான பலியும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி செஞ்சு இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு 30,000 மக்களை கூப்பிட்டு திராட்சை ரசமும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ இவங்க மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் சென்ட்ரல் பாயிண்ட் தான் தாவீது. இது ஏன் 8 வருஷம் கழித்து வந்தாருன்னா இந்த சென்ட்ரல் பாயிண்டில் தான் அவர் பிறக்கணும்னு தேவ திட்டம். அப்போ எவ்வளோ பெரிய தாவீதை உருவாக்குனதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமே, ஒரு சத்தியமே உலகத்துக்கு தெரியணும். அதுக்கு தான் தாவீதை உருவாக்குனாரு. அவர் வந்து பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டி வாரில் தூக்கிட்டு போனோன்னா, நம்ம வித்துல படிச்சிருக்கோம், தூக்கிட்டு போனோன்னா அந்த பெட்டியை தூக்கிட்டு திருப்பி எடுத்துட்டு வர்றது தான் தாவீது. தூக்கிட்டு வந்தவர் எங்கே வைக்கணும்? அவருக்கு நல்லாவே தெரியும். எருசலேமில் மொராயா மலையில் அங்கே தான் எருசலேமோட ஆலயம் வரப்போகுது. அங்கே தான் சாலமோன் ஆலயம் கட்ட போகிறான்னு தெரியும். அங்கே தான் போய் இவர் ஆசாரிப்பு கூடாரத்தை வைக்கணும். ஆனால் அவர் வைக்காமல் அங்கே வைக்காமல் எங்கே வச்சாரு? அவர் வந்து சீயோன் மலை மேலே வைக்கிறார். தாவீதின் கூடாரம் சீயோன் மலை மேலே வைக்கிறார். வச்சு அந்த கூடாரத்தை எப்படி கடவுள் சொல்லி கட்டுறாருன்னா, திரைச்சேலையே கிடையாது. 3 திரைச்சேலை கிடையாது, 3 பாகம் கிடையாது. வெளியரங்கம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருது. இது இவரா பண்ணல, தேவன் சொல்லி தான் எல்லாம் செய்கிறாரு. அப்போ இதுதான் முக்கியமான ரகசியம். சபை உருவாயிருச்சுன்னு எங்கே? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்காரு. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட் சத்தியத்தை வெளிப்படுத்துறது அவர் மூலமாக தான். சபை இயேசு வந்த பிறகு, இவரோட லினியேஜில் வந்த பிறகு, அவர் இறந்த பிறகு சபை உருவாக போகுதுங்கிற சத்தியத்தை தாவீதின் கூடாரம் மூலமாக என்னாகமம் 3:2 இருக்குது. இது மூலமாக கடவுள் வெளிப்படுத்துகிறாரு ஒரு பெரிய ரகசியத்தை. அந்த கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, வெளியரங்கம் கிடையாது. விளக்கு, தூபவர்க்கம், அப்பம், உடன்படிக்கை பெட்டி எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். பிரதான ஆசாரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மாட்டார். ஆசாரியர் ஒருத்தரும் அங்கே இல்லை. அப்படி ஓப்பனாக இருக்கும். யார் வேணாலும் போகலாம். யூதர்களாக இருந்தாலும் புறஜாதியார்களாக இருந்தாலும் தாவீதின் கூடாரத்துக்கு போகலாம். அப்படிங்கிற ஒரு பெரிய புறஜாதியின் சபை கிளம்புதுங்கிறதுக்கு வெளிப்படுத்துதல் தான் தாவீதின் கூடாரம். இதுக்கு தான் தேவன் அழைச்சார். முக்கியமாக தேவன் அழைச்சார். என்ன இதனோட சத்தியம்னா, நல்லா கவனிங்க. தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருது. அவர் விளக்கு, அவர் அப்பம், அவர் தூபவர்க்கம் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருது. மனுஷனானவங்க ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் 2 Peter 9 அழைச்சபடி நம்ம
உள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள வந்த உடனே நம்ம ஆசாரியர்களாக மாறுறோம். அப்ப நம்ம உள்ள போறோம். உள்ள போய் நம்ம தேவனை தரிசிக்கும் இடம்தான் சபை. தேவனும் மனிதனும் உறவாடும் இடம் சபை. அதான் இன்னைக்கு ஸ்டோன்ல கல்லுகளை கோயில்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆசாரியர்கள் மனுஷர்கள் தான். நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள். நம்ம உள்ளே போகிறச்ச ஜெப வீடுன்னு போகிறச்ச, நீங்கள் ஆலயமாக போகிறச்ச, எல்லா விசுவாசிகளோடு சேர்ந்து ஒன்றா ஜெபிக்கிறச்ச தேவ மகிமை சக்கனாய க்ளோரி இறங்கும். அது நாட் எவ்ரிபடி அதை ஃபீல் பண்ணுறது கிடையாது. நம்மளை தாழ்த்தி அவர் சமூகத்துக்கு முன்னால், அவர் மகிமைக்கு முன்னால், அவர் ஒளிக்கு முன்னால், அவர் வல்லமைக்கு முன்னால், அவர் ஞானத்துக்கு முன்னாடி, அவரோட இரக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று தன்னை தாழ்த்தி கண்ணை ஏன் மூடுறோன்னா, இந்த உலகம் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவனை மாத்திரம் என் ஐம்புலன்களை நான் ஃபீல் பண்ணணும்னு கண்ணை மூடுறோம். ஜெபிக்கிறச்ச பாட்டு பாடுறச்ச கண்ணை மூடுறோம். நம்மள அறியாமல் கையை தூக்குறோம். வானத்துக்கு மேலே பார்க்குற போல் கையை தூக்குறோம். ஏன்? உங்களையே அறியாமல் உங்கள் ஐம்புலன்களில் பரிசுத்தாவியை நீங்கள் ஃபீல் பண்ணுறனால தான் சபைக்குள்ளே நீங்கள் உட்காந்து அப்படி ஜெபம் பண்ணுறீங்க, அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம ஜென்ம சுபாவம் இருக்குன்னா வெளியே சேட்டை பண்ணுவோம், அது அடுத்தது. பட் இருந்தாலும் கடவுள் திருப்பி திருப்பி ஞானஸ்தானம் எடுத்தன புது மனிதனாக மாறினனால, நான் நல்ல கிறிஸ்துவை வாழ்கிறேன்னு நம்ம அறிக்கையிட்டனால பரிசுத்தாவி யோவான் 16:8 பரிசுத்தாவி 3 வேலை செய்கிறாரு. அந்த வேலை செய்ய ஆரம்பிப்பார். லைஃப் ஃபுல்லாக ப்ராசஸ்ஸு. நாட்டு நம்ம 10,000 மிஸ்டேக்கு சைல்டு டு பேப்டிசம் பண்ணது கடவுள் பார்க்க மாட்டார். எவ்ரிடே அதுக்கப்புறம் புது மனுஷனாக இருந்தாலும் வாயில் அறிக்கையிடுறோம், ஆனால் செய்கையில் காட்டுறதான் ஞானஸ்தானம். செய்கையில் காட்டி நான் உம்முட பிள்ளை, நீர் சாட்சி கொடுக்குறீர், நீர் முத்திரை போடுறீர், நான் கடைசி முட்டுக்கும் என்னோட கிரீடத்தை காப்பாற்றி கொள்ளுங்கன்னு நம்ம அறிக்கையிடுறதான் இது. இப்போ சீயோன் மலையில் தாவீதின் கூடாரம் இறங்குது. கட்டுறாரு. அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அளவு கிளவு கிடையாது, திரைச்சலை கிடையாது, ஆசாரிகள் கிடையாது. இதான் தாவீதின் கூடாரம். ஏன்னா சபை உருவாகுது. இந்த சபை உருவாகிறதுல ரொம்ப முக்கியமானது நம்ம காலங்கள். அதனால் தயவுசெய்து இது கொஞ்சம் லாங் மெசேஜு. இது தாவீதின் கூடாரமும் முடிச்சிட்டேன். அடுத்தது நான் வித்துவை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறச்ச. இது ஒரு பெரிய ரகசியம் தாவீதின் கூடாரம். இந்த தாவீதின் கூடாரம் கண்டினியூவேஷன் ஒரு முக்கியமானது அடுத்த இதில் சொல்கிறேன். இட்ஸ் அ லாங் ஒன். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எல்லா குரூப்பும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க. இது